இது வந்து கடிக்காய், இது வந்து நெல்லிக்காய், இது வந்து தாண்டிக்காய், இது வந்து திரிப்பலா அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க. இதை நம்ம லாங் லைஃப்லையும் அந்த சுகர் குளிகையிலையும் எப்படி நம்ம உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்ப்போம். நம்ம சேனலில் நிறைய புது புது தகவல்கள் வந்துட்டு இருக்கு. நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்களால் முடிஞ்ச உதவியே பண்ணுங்கள். யோகம் விலாகர்ஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே இந்த பாஷாவோட வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தையா இருக்கார். இன்றைக்கி என்ன கண்டென்ட் பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த சுகர், அதாவது சர்க்கரை வியாதின்ற ஒரு பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருந்துட்டு தான் இருக்குது. அதை எப்படி வந்து சரி பண்ணலாம், அதுக்காக எந்தெந்த மாதிரியான உணவு முறைகள் எடுத்துக்கலாம் அப்படின்ற விஷயங்களை பற்றி நம்ம ஆனந்தையாட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஐயா வணக்கங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பருங்க. ஐயா, அந்த சர்க்கரை வியாதியால் நிறைய பேர் ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க. எந்த மாதிரியான உணவு முறையில் எடுத்துக்கலாம், அதே மாதிரி அதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. ஆமாய்யா. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இன்றைக்கி சர்க்கரை வியாதி அவங்களுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம், அவங்களுக்கு வந்து சரியான முறையில் இவங்க சாப்பிட்ற உணவு செரிமானம் பண்ணாதது தான். இந்த செரிமானம் பண்ணி அதில் உள்ள சத்துக்கள் பூராமே இவங்க உடம்புக்கு சேர்ந்துருச்சு அப்படின்னா சர்க்கரை நோய் வராது. இவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், இனிப்புகள்லாம் அதிகமாக சாப்பிடுவாங்க. அதுபோக நான்வெஜ்ஜும் அதிகமாக சாப்பிடுவாங்க. அதில் பிராய்லர் கோழியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மலக்கட்டு இவங்களுக்கு இருக்கும், மலம் வந்து ஒழுக்கமாக போகாது. இதுபோக இவங்க பேதி வந்து சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க. இவங்க வந்து இறைப்பையை கண்டிப்பாக சித்தர்கள் வந்து அந்த காலத்தில் 6 மாதத்துக்கு ஒருக்க பேதி சாப்பிட்டுருக்காங்க. இப்போது இன்றைக்கி இருக்கிற நம்ம உணவு பழக்க வழக்கம் எதுனாலும் ரசாயன உரம் போடாமல் விளைஞ்சி வர்ற காய்கறியோ நவதானியமோ அரிசியோ பருப்பு வகைகளோ நமக்கு கிடைக்கல. இப்போ இவங்க வந்து உணவு பழக்க வழக்கத்தை கொஞ்சமாவது மாற்றணும். இது என்ன மாற்றம் செய்யணும் அப்படின்னா, ஒரு நேரம் சிறுதானியம் ஏதாவது சாப்பிட்ணும். இன்றைக்கி வந்து மில்லட்ஸ் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது. இந்த சிறுதானியம் காலை இல்லைனா இரவு ஏதாவது ஒரு வேளை சிறுதானியம் சாப்பிட்ணும். ஏதாவது ஒரு வேளை பாரம்பரிய அரிசி, இந்த மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, இதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ் அரிசியாக இருக்கும். இது சாப்பிட முடியலை அப்படின்னா தூய மல்லி இவங்க சாப்பிடலாம். தூய மல்லி வந்து பொன்னி அரிசி மாதிரியே இருக்கும், சாப்பாடும் பொன்னி அரிசி சாப்பாடு மாதிரியே இருக்கும். இதை இவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து சாப்பிட்றது சுலபமாக இருக்கும். தூய மல்லி அரிசி சாப்பிடும்போது சர்க்கரை அந்த அரிசி சாப்பிடுவதுனாலேயே கட்டுக்குள் இருக்கும். அதுபோக இவங்க மெடிசன் சாப்பிட்றதுனால இவங்களுக்கு 5 வருஷம் 10 வருஷம் சுகர் இருக்கிறது கூட இவங்களுக்கு வந்து நார்மல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இவங்க வந்து இது போக பேதி வந்து 2 மாதத்துக்கு ஒருக்க கம்பல்சரியாக சாப்பிடணும். மலக்கட்டு இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த மலக்கட்டு இல்லாமல் இருக்கிறதுக்கு இவங்க வந்து இரவு கொய்யாப்பழம் சாப்பிடலாம். இவங்க வந்து சாப்பிட்ற பழங்கள் வந்து 3 பழங்கள் தான் அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு பெர்மிஷன். பப்பாளி பழம் சாப்பிடலாம், கொய்யாப்பழம் சாப்பிடலாம், நெல்லிக்காய் சாப்பிடலாம். இந்த 3 தவிர மற்ற பழங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. இனிப்பு ஐட்டம், நான் நாட்டு சக்கரை சாப்பிட்றேன், பனம் கருப்பட்டி சாப்பிட்றேன், வெள்ளைச்சீனி சாப்பிட்றதில்ல, மண்டவளம் சாப்பிட்றேம்பாங்க, இதெல்லாம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஒரு 6 மாதங்கள் எந்த இனிப்பும் சாப்பிடாமல் இருந்தாங்க அப்படின்னா இவங்க உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இவங்களுக்கு வந்து சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் வரும். இந்த சர்க்கரையினால் நாள்பட்ட கால் எரிச்சல், செருப்பு போட்டுட்டு நடக்கும்போது செருப்பு கலண்டு போகிறதே தெரியாது. செருப்பு கலண்டு போயிடும், இவங்க வெறுங்காலில் நடப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான், ஐயோ எங்கே செருப்பை காணும், பின்னால் 4 ஸ்டெப் விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு திரும்ப போய் போடுவாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு இருக்காது. இவங்களுக்கு வந்து மிகுந்த ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா ஒரு 6 மாதம் கம்பல்சரி சர்க்கரையை வந்து அவங்க நிப்பாட்டணும். பாரம்பரிய உணவுகள் கொஞ்சம் இவங்க உடம்புல சேர்த்துக்கணும். மதியம் வந்து இவங்க எப்பயும் சாப்பிட்ற உணவு சாப்பிடலாம். நான்வெஜ்ஜு எல்லாமே சாப்பிடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இவங்களுக்கு வந்து ரெமிடி என்னன்னு சொல்லிட்டோம். இது போக நம்மக்கிட்ட சர்க்கரைக்காக என்ன மருந்து இருக்குங்கிறத, அது எப்படி உற்பத்தி பண்ணுறோங்கிறதையும் இப்போ நம்ம பார்ப்போம். சரிங்க. அது 3 காய் ஏதோ வச்சுருக்கீங்க, அது என்ன? ஆமாம், ஒன்று வந்து கடுக்காய், ஒன்று நெல்லிக்காய், ஒன்று தாண்டிக்காய். சரி ஐயா, இப்போ இந்த 3 காயை பற்றி சொன்னீங்க, ஆமாம், எதுக்கு பயன்படுதுங்க? இப்போ நம்ம இந்த லாங் லைஃப் அப்படிங்கிற ஒரு சொட்டு மருந்து நம்ம தயார் பண்ணி சர்க்கரை நோய்க்காக கொடுக்குறோம். சரிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து மிகப்பெரிய லாங் ப்ராசஸ். கிட்டத்தட்ட இது தயார் பண்ணுறதுக்கு ஒரு 4 மாதங்கள் ஆகும். ஒரு 200 லிட்டர் ட்ரம், அந்த ட்ரம்மில் ஒரு 80 லிட்டர்லேருந்து 100 லிட்டர், அரை ட்ரம் அளவுக்கு நாவல் பழச்சாறு. இந்த நாவல் பழச்சாறில் இளநீரை வந்து புளிக்க வச்ச காடி ஒரு 30 லிட்டர்,
நாவல் பழச்சாறு ஒரு 60 லிட்டர்னா அதுக்கு பாதி இளநீர் காடி இது ஊற்றிட்டு 5 கிலோ கடுக்காய் பொடி, தோல் பொடி, கடுக்காய் தோலோட பவுட்ரு, நெல்லிக்காய் தோலோட பவுட்ரு ஒரு 5 கிலோ, தாண்டிக்காய் தோலோட பவுட்ரு 5 கிலோ, சீந்தில் சர்க்கரை ஒரு 5 கிலோ, ஆற்று மணலில் மேக்னெட் வச்சு எடுத்த அயம் ஒரு 2 கிலோ, வெள்ளி வந்து ஒரு 20 கிராம் வெள்ளி ரேட். இது எல்லாமே இதில் நம்ம மொத்தமாக போட்டு கிண்டி ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதம் மினிமம் 90 நாள் வைக்கணும்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. 4 மாதம் இதை வந்து காடியாக நம்ம வைக்கிறோம். 4 மாதத்துக்கு அப்புறம் இதை எடுக்கும்போது இந்த அயம் வந்து கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருக்கும். உள்ளே வந்து இரும்புங்கிற தாதுவை பார்க்கவே முடியாது. இதை வந்து நம்ம ஒரு 4 மாதம் காடி ஆனதுக்கப்புறம் தீநீர் வடிக்கும் முறை, இதை வந்து ஸ்டீம் டிஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நீராவி வடித்தல் முறையில் சாராயம் வடிக்கிற முறை, நம்ம குரூடு மெத்தடாக சொன்னோம்னா சாராயம் வடிக்கிற மாதிரி இதை வந்து வடிக்கிறோம். நம்ம இதை வடித்து எடுத்துட்டு இதற்கப்புறம் யாக்கோபுங்கிற சித்தர் வந்து யாக்கோபு 700ங்கிற புக்கில் காரியம், வெள்ளியம், நாகம், தாமிரம் இது 4ஐயும் பஸ்பம் பண்ணி பனை வெள்ளத்தில் கருப்பட்டியில் வச்சு கொடுத்தா 2 வினைகளும் தீரும். இவனுக்கு வந்து முன்ஜென்ம வினைனால் வந்த நோயும் இந்த ஜென்மத்தினால் வந்த நோயும், இவனுக்கு மரணம் தான் நிச்சயம், இந்த நோய் வந்ததுனால இவன் பிழைக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிற நோயும் தீரும்னு அவர் சொல்கிறார். இதையும் நம்ம பஸ்பம் பண்ணி பனை பதினீர், சுத்தமான பதினீர் அதையும் வாங்கி மாதக்கணக்கில் காடியாக்கி இந்த 4ஐயும் பஸ்பம் பண்ணி அதில் கரைச்சி இதை ஒரு 2 மாதம் காடியாக வைக்கிறோம். இதையும் திரும்ப 2 மாதம் கழித்து தீநீராக வடிக்கிறோம். இதற்கு அடுத்து இரத்தத்தை வந்து சுத்தி பண்ணுறதுக்காக வெற்றிலை, மாதுளை பூ, சுருள் பட்டை, சுண்ணாம்பு தெளிவு நீர் இதை என்ன பண்ணுவோம்னா ஒரு மண் பாத்திரத்தில் 1 லேயர் வெத்தலை, அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச்சு கணத்துக்கு இந்த மாதுளை பூ பவுடர், அதுக்கு மேலே 1 லேயர் வெத்தலை, அதுக்கு மேலே மாதுளை பூ பவுடர், இப்படி வரிசையாக போட்டு ஒரு 15 நாள் வச்சுருவோம். இந்த வெத்தலையுடைய காரம் அந்த மாதுளை பூ பவுடரில் இறங்குறதுக்கு. இதற்கு அப்புறம் சுருள் பட்டை, இது வந்து ஒரு 5 கிலோ அப்படின்னா ஒரு 1/2 கிலோ சுருள் பட்டை, இதை வந்து சுண்ணாம்பு தெளிவு நீர் ஊற்றி கரைச்சி இதை 1 மாதம் வைக்கிறோம். வச்சிருந்து இதிலிருந்து ஒரு தீநீர் எடுக்கிறோம். இதற்கு அடுத்து இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சலாசத்து பஸ்பம், அப்ரேக் செந்தூரம் இது 2ஐயும் சித்தர்கள் சொன்ன முறைப்படி செஞ்சுட்டு இதில் வந்து இந்த இளநீர் காடி ஊற்றி அதையும் 1 மாதம் கரைச்சி வச்சுருந்து அதை தீநீரை வடிக்கும். தீநீரை வடித்து இந்த 4 தீநீரையும் ஒரு காம்பினேஷன் பண்ணி, ஏன்னா மனிதனுக்கு வந்து இன்றைக்கி என்ன பஸ்ப செந்தூரங்கள் இந்த மாதிரி கொடுத்தாலும் இதை வந்து அவங்களால ஜீரணம் பண்ணுறதுக்கு அவங்க உடம்புல சக்தி இல்லை. அதனால் நாங்கள் வந்து அதை வந்து பஸ்ப செந்தூரமாக கொடுத்தாலும் இவங்களுக்கு வந்து கிட்னியில் பாதிப்பு ஏற்படும். கிட்னியில் பாதிப்பு ஏற்பட்டு அவங்களுக்கு அதில் உள்ள நெப்ட்ரானில் போய் இந்த பஸ்ப செந்தூரங்கள் தேங்கிருச்சு அப்படின்னா கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். அதுக்காக நாங்கள் பஸ்ப செந்தூரத்தை நேரடியாக கொடுக்கறதில்ல. அதில் இருக்க சத்தை வந்து சித்தர்கள் என்ன முறையில் அந்த சத்தை தீநீராக வடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த முறைப்படி அதை வந்து தீநீராக வடித்து, ஏன்னா நம்ம வந்து சொட்டு கணக்கில் தான் சாப்பிட சொல்கிறோம். காலையில் 20 சொட்டு, மதியம் 20 சொட்டு, இரவு 20 சொட்டு, சாப்பாட்டுக்கு முன்னால் ஒரு 50 மில்லி தண்ணீரில் கலந்து குடிக்கணும். இது குடித்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து சர்க்கரையின் அளவு வேகமாக குறையும், உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்க பார்த்திங்கன்னா வீட்டில் எந்நேரம் தூங்கிக்கிட்டே இருக்குன்னு நினைப்பாங்க. காலையில் எந்திரிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு பொழப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கூட அவங்களுக்கு வந்து மனசு வராது. உடம்பு வந்து சோர்வாகவே இருக்கும். ஐயோ எப்படியாவது பிழப்புக்கு போகணுமே, சம்பளம் வாங்கினா தானே இந்த மாதம் வாடகை கட்ட முடியும், இபி பில் கட்ட முடியும்னு ஒரு அப்போதான் லாங் லைஃப் வாங்க முடியும். கண்டிப்பான முறையில் தான் இவங்க வந்து அந்த வேலைக்கே போவாங்க. நம்ம லாங் லைஃப் சொட்டு மருந்தும் அது கூட ஒரு குளிகை கொடுக்குறோம். இந்த குளிகையும் பார்த்தீங்கன்னா இந்த கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இதுதான் அந்த லாங் லைஃப்ங்கிற சொட்டு மருந்து குளிகை. ஆமாம், குளிகை. இந்த குளிகை நம்ம எப்படி போடுறோம் அப்படின்னா சித்தர்கள் சொன்ன முறையில் இந்த திரிபலாவை கற்பமாக சேர்க்குறோம். ஓகே. திரிபலா சூர்ணம்ங்கிறது இது வந்து எல்லாமே சம அளவு. திரிபலா கற்பம்ங்கிறது வந்து சித்தர்களுடைய ரகசியமான அளவு. இந்த 3ம் என்னென்ன ரேஷியோவில் சேர்த்தா அது வந்து திரிபலா கற்பமாகும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன முறைப்படி இதை வந்து கற்பமாக்கி இது கூட மேற்கொண்டு ஆடு தீண்டா பாலை சாறு இந்த மாதிரி சில முக்கியமான
மூலிகைகளுடைய சாறை அதில் பாவனை பண்ணி அதை வந்து நம்ம இந்த குளிகையாக போடுறோம். இது வந்து சாப்பாட்டிற்கு பின் 2 சாப்பிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு மிகவும் அற்புதமான பலன் இருக்கும். இவங்களுக்கு வந்து ஒரு 10 வருஷம் சுகர் இருக்கிறவங்க இது ஒரு வருஷம் தொடர்ந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா சுகர் வந்து நார்மல் ஆகிடும். சாப்பாட்டு முறையும் இவங்க மாற்றிக்கிடணும். ஒரு நேரம் பாரம்பரிய அரிசி, ஒரு நேரம் சிறுதானியம் இப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு வருஷம் தொடர்ந்து சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம மருந்து அவங்களுக்கு தேவைப்படுது, நார்மல் பாடி ஆயிரும். கணையம் வந்து பீட்டா செல்லுகளை நல்லா உற்பத்தி பண்ணி அதுலேருந்து இன்சுலினை சுரக்க ஆரம்பிச்சிடும். சூப்பருங்க, ஒரு அருமையான தேர்வு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா விவசாய சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சர்க்கரை வியாதிக்கு வந்து லாங் லைஃப் அப்புறம் குளிகை, ஸோ இதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உணவு முறையிலே வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலான்ற மாதிரி உணவு முறையும் ஐயா சொல்லியிருக்காரு. நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த குளிகை இந்த லாங் லைஃப் வேணும்னா கீழே டிஸ்பிளே நம்பர் ஓடிட்டுருக்கு, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கி சாப்பிட்டு உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றியா. இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதில் வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா. நன்றி.